Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை அல்லது மீன் மிளகு மசாலா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். அந்த மீனில் தான் முள் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் நான் அந்த மீன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போது மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சன்ஃப்ளவர் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் அதிகமாக இருக்கும் என்னோடய சமையலில். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் லைட்டாக வெடிக்கிற சவுண்டு வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டோம் அப்படின்னா அதோட காரம் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் 2 சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி தெரியாது, ஏன்னா எண்ணெயில் வதக்கிறனால. பச்சை மிளகாய் சீரகத்தை வதக்கிட்டோம். அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபிஷ்ஷை சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிட்டே இருப்போம். அந்த டைமில் அந்த ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வதங்கிடும், அதனால் குட்டியாக கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை நான் இன்றைக்கி இடித்து போட்டிருக்கேன். இடித்து சேர்க்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வாசமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், அதனால் இடித்து போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டோம். வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து அதோட வாசமும் நல்லா வர மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த டைமில் மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப கம்மியான மசாலா தான், மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மட்டும்தான், வேறு எந்த பவுடரும் கிடையாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். ஃபிஷ்ஷு ஆல்ரெடி சீ ஃபுட்டுங்கிறனால அதில் ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் இருக்கும், அதனால் நம்ம சீ ஃபுட் குக் பண்ணும் பொழுது உப்பு மட்டும் பார்த்து சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம். இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற வஞ்சரம் மீன் அதில் சேர்த்துக்கலாம். அந்த மீனில் இருக்கிற முள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா முள் கம்மியாக இருக்கிற மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. முள்ளோடு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லா இருக்காது, அதனால் அந்த முள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்து இந்த பெப்பர் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த ரெசிபிக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போது அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து அந்த மீன் நல்லா பரட்டணும். அந்த மீனும் நல்லா வேகமாக குக் ஆகிரும். நமக்கு ஏற்கனவே தெரியும், சீ ஃபுட் வேகமாக குக் ஆகக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அது. அந்த பேன் ஃபுல்லாக அந்த மீன் பீசஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்பப்போ வதக்கும் பொழுது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் எல்லா பீசஸும் நல்லா குக் ஆகும். இப்போது மீன் ஓரளவு குக் ஆகியிருக்கு, அதோட கலர் மாறி இருக்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, அதாவது லைட்டாக போடுங்க. பத்தலை அப்படின்னா ஃபைனலாக நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் ஆட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகுத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி பெப்பர் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படின்னா பாப்பா ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டா, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த மீனில் இருக்கிற தண்ணியிலே அந்த மீனை நல்லா குக் பண்ணிட்டோம். மல்லி இலை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை நம்ம நார்மலாக சாப்பிட்ற சிம்பிளான ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.